ஹலோ காய்ஸ். இப்போ யங்ஸ்டர்ஸ் அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பசங்கலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன படிக்கணும், என்ன குரூப் எடுக்கணும் அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு பணக்கார வீட்டு பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்டும் படிச்சிருப்பாங்க. அவங்க வந்து என்ன படிக்கணும், என்ன படிச்சா அவன் ஃபியூச்சர்ல பிரைட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு வழி காட்டுவாங்க. நம்மள மாதிரி இருக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறதே பெரிய விஷயம். காலையில என்ன குரூப் எடுக்கணும்னு தெரியாம ஏதாவது ஒரு குரூப் ஃப்ரெண்ட் எடுக்கிறதோ, இல்ல முன்னாடி ஒருத்தர் எடுக்கிறதோ பார்த்தா நம்ம எடுப்போம். வேலைக்கு போறது எவனா பண்றத பார்ப்போம், இல்ல எவன்கிட்ட ரெஃபர் பண்ண கேட்போம். இந்த மாதிரி பண்றதா இருந்தா நமக்கு அந்த மாதிரி சம்பளம் நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. ஆனா பணக்கார பசங்களோ, வீட்ல படிச்சவங்க வீட்லயோ பார்த்தீங்கன்னா, அவங்க பக்காவா பிளான் போட்டு வச்சுருவாங்க. இவன் இதுதான் பண்ணணும், இங்க தான் படிக்கணும், இந்த ஸ்கூல் தான் போணும், இந்த காலேஜ் தான் போணும், இங்க தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்ன பண்றாங்கன்னா, ஐடியாவே இல்லாம நெறைய 50% பசங்க வந்து எந்த வேலைக்கு போகணும்னு தெரியாம கடைசியா ஸ்விக்கி ஓட்டுறான், ஆட்டோ ஓட்டுறான், கார் ஓட்டுறான். இல்லன்னா வந்து ஏதாச்சும் ஒரு மொக்க கம்பெனில 10,000த்துக்கும் 15,000த்துக்கும் 9 ஹவர் 12 ஹவர்னு ஓட்டி பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால ஒண்ணு காலேஜ் படிக்கும்போதே உஷாராய்க்கோ. நீ அங்க விட்ட ஏன்னா உனக்கு சொந்தக்காரன் கண்டிப்பா சொல்ல மாட்டான். அவன் இப்ப நீ சொந்தக்காரனை பார்த்தோன்னு வச்சுக்கேன், அவங்க வீட்ல வந்து அவன் புள்ளைங்க என்னென்னமோ படிக்கும், எல்லாமே பண்ணும். அவன் வந்து சோறு போடுவான், ஹெல்ப்லாம் பண்ண மாட்டான். சோறு மட்டும் தான் போடுவான். அவன்கிட்ட கேட்டேன்னா, அவன் நீ பண்றத பண்ணுன்னு விட்டுருவான். அதே மாரி ஃப்ரெண்டுங்களும் அப்படிதான். அவன்கிட்ட கேட்டாலும் அந்த டைம்ல சொல்ல மாட்டான். சொல்றேன்ட்டு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டான். அப்ப நீ தான் உஷாராயிட்டு என்ன பண்ணணும்னா, என்னென்ன எப்பப்ப பண்ணணுமோ முன்னாடியே தெரிஞ்சு வச்சு காலேஜ் படிக்கும்போது அதுக்கேத்த மாரி பண்ணிட்டேன்னா, நீ வேலைக்கு போகும்போது உனக்கு ஈஸி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க காய்ஸ்.